வெல்கம் டு கப் கேக் கான்வர்சேஷன். இன்னைக்கு உனக்கு என்ன மனவலி மனக்குமுறல் வந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு இல்ல, ஒரு 2-3 நாளாவே மிகுந்த மனவலி வேதனையில தான் இருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா அந்த சைனீஸ் கிண்டர் கார்டன் வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அநேகமா நிறைய பேர் பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு. நான் வீடியோவோட எண்ட்ல அந்த சைனீஸ் கிண்டர் கார்டன் வீடியோவையும் டேக் பண்றேன், பார்க்காதவங்க பாருங்க. என்னன்னா தோஸ் சைனீஸ் கிட்ஸ் அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் லேர்னிங் so much of survival skills at that age. கிண்டர் கார்டன்னா எந்த வயசுல சேர்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஏஜ்ல one kid is sewing, one is weaving, one is doing laundry, another one is cooking. I was like, wow, இவ்ளோ பண்றீங்களேப்பா, 32 வயசுல நானே இதெல்லாம் பண்ண மாட்டேனேப்பா அப்படின்ட்டு மிகுந்த மனவலி வேதனைகளுக்கு உட்பட்டு ஒரு 2 நாளா அப்படியே யோசிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு ஏற்பட்ட தாட் ப்ராசஸ் தான் இது. நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல சர்வைவல் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு சொல்லி தராங்க அப்படின்னு என்ன கேட்டா நான் நோ தான் சொல்வேன். பிகாஸ் 14 years of school, that is including your KG, அதுக்கப்புறமேட்டு அக்கார்டிங் டு யுவர் டிகிரி, இஃப் யூர் டூயிங் இன்ஜினியரிங் இட்ஸ் 4 years, எனி ஆர்ட்ஸ் டிகிரி இட்ஸ் 3 years. அதுக்கப்புறமும் ஒரு 3-4 years நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சர்வைவல் ஸ்கில்ஸ்ல நம்ம வந்து எக்ஸல் ஆகுறோமா அப்படின்னா டெஃபினெட்லி a big no. என்ன கேட்டா whenever I'm lagging at something or when I'm very bad at something னா என்னோட தாட் ப்ராசஸ் நேரா எங்க போகும்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தான் போகும். 14 வருஷம் படிச்சேன், ஸ்கூல்ல இதெல்லாம் எனக்கு சொல்லி தரவே இல்லையேடா அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு. See, I've learned so many things in a hard way அப்படின்னு சொல்லலாம். I remember long back in school, we had letter writing practice னு ஒன்று இருந்துச்சு. என்னன்னா லெட்டர் ரைட்டிங் எழுதுனீங்கன்னா they'll give you some 15 marks or 10 marks நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றேன், டியர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், it is really high time to change it as email writing practice. உங்க ஸ்கூல்ல உள்ள கிட்ஸுக்கு அதை தயவு செய்து மாத்துங்க, bring it as email writing practice. பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் எழுத முடியாம I had suffered. இப்போ இல்ல, பட் கொஞ்சம் முன்னாடியே சஃபர்ட். ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் எப்படி எழுத தெரியாம இருந்து அந்த இடத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் ஹை டைம் டு டீச் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள எத்தனை பேருக்கு த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது பிரைமரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேவிங் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஹவு டு பிளான் யோர் ஓல்டேஜ் வைஸ்லி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஹவு டு கனெக்ட் அ பாண்ட் வித் யோர், not only with your spouse but with your siblings, உங்களோட கொலீக்ஸ், உங்களோட நேபர்ஸ், இவங்களோட ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? how many of us actually know to handle our own emotional wellness? நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட எமோஷனல் வெல்னஸே நான் சொல்லல, நம்மளோட எமோஷனல் வெல்னஸ் ஒரு பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கப்புறமேட்டா சில சர்வைவல் ஸ்கில்ஸ்ன்னு வந்தீங்கன்னா டொமஸ்டிக் ஹெல்ப், அதாவது விதவுட் அ மேட் ஹவு மெனி ஆஃப் அஸ் இன் எங்க ஜென்ரேஷன்ல விட்டுருங்க, த அப்கமிங் ஜென்ரேஷன்ல எத்தனை பேருக்கு தே நோ டு குக் டு மெயின்டைன் அ ஹவுஸ் விதவுட் எனி டொமஸ்டிக் ஹெல்ப், விச் ஐ ஸ்டில் பயமா இருக்கும் எனக்கு. இந்த சர்வைவல் ஸ்கில்ஸே தெரியாம இவங்க எல்லாம் எப்படி they are going to proceed further with life அப்படின்லாம் இருக்கும் எனக்கு. ஒரு என்னைக்கோ ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டியதா இருந்திருக்கும், சட்டையில பட்டன் பிச் இருக்கும், ஆனா நமக்கு தைக்கவே தெரிஞ்சிருக்காது. சூயிங் இஸ் a வெரி பேசிக் சர்வைவல் ஸ்கில் என்ன பொறுத்த வரைக்கும். பிகாஸ் எனக்கு அது நடந்திருக்கு. நான் அதை வந்து என்ன சொல்றது, எப்படியோ கஷ்டப்பட்டு உனக்கு சுத்தி ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, நீ தான் பண்ணி நீ தான் போட்டு போய் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் ஐ ஹவ் பீன். ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஹார்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாவே சொல்லி தராங்க, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பீட் லாங்குவேஜஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த ஹார்ட் ஸ்கில்ஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங், அதுல நோவே நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், சர்வைவல் ஸ்கில்ஸ் நமக்கு நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சொல்லி தராங்களா அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் அக்கார்டிங் டு மீ. இன்ன வரைக்குமே ஒரு டேபிள் மேனர்ஸ் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஐ ரெக்ரெட் அ லாட், பிகாஸ் ஏன்னா எனக்கு only people who are very close like my mom, my sister, my husband can sit next to me and eat because I'm very bad at table manners. So
ஐம் வெரி பேட் அட் ஹேண்ட்லிங் ஃபினான்சஸ் as well. எல்லாரோட பட்ஜெட்லயும் வந்து துண்டு விழும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னோட பட்ஜெட்ல துண்டு, தலகாணி வர பெட்ஷீட் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். பிகாஸ் ஐம் வெரி பேட் அட் ஹேண்ட்லிங் ஃபினான்சஸ். இந்த மாதிரி சர்வைவல் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு எப்பயோ லைஃப் வந்து ஒரு இட் குட் ஹவ் டாட் அஸ் இன் அ வெரி ஹார்ட் வே. என்ன சொல்றது, வேற வழியே இல்லை, நீயே கத்துட்டு நீயே போய் பொழைச்சாதான் உண்டு அப்படின்ட்டு. யார் யாருக்கெல்லாம் தோணுது இந்த சர்வைவல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கேட்காதீங்க, எல்லாமே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ தாட் ப்ராசஸ் ஆஃப் மைண்ட். ஐ மே பி ராங் டூ, பட் சர்வைவல் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்ல. That's it for today.